அனைவரும் என்னைய ஒரு சகோதரனா நினைச்சு ஒரு அண்ணனா இல்லை ஒரு தம்பியோ பார்த்து கொண்டிருப்பீங்க, இல்லை ஒரு அக்காவோ இல்லை ஒரு அம்மாவோ பார்த்து கொண்டிருப்பீங்க, இல்லை ஒரு அப்பாவோ பார்த்து கொண்டிருப்பீங்க. என்னைய உடன் பிறந்த சகோதரமாக நினைச்சு உங்களால் ஒரு மோட்டரை தான் வாங்கி தர இயலுமா, இல்லை அதை போல் அதுக்குரிய வழிகள் கொஞ்சம் கொஞ்சமானாலும் நீங்கள் யாரென்றாலும் இதுக்கு கொடுக்கறது முன் வந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். என்னென்றா, நான் ஒரு என்னுடைய வீட்டில் இந்த பொருளாதார தேவைகள் கொஞ்சம் குறைபாடுனால அப்போ நான் என்னுடைய குடும்பத்தில் அப்போ நிறைய தேவைகள் இருந்தும் அப்போ நான் இப்படி ஒரு எனக்கு குறைய ஒரு இடத்துல இப்படி ஒரு கத்தரி நட்டு அதில் ஒரு ஒரு கொஞ்சம் தொகையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பெற்றுக்கொள்கிறது. ஆனால் இருந்தும் எனக்கு நிறைய அந்த எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த குடும்பத்தை சரியாக கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த பணம் போதாமல் இருக்குது. அதை போல் இந்த பணத்தை இப்போ என்னென்னா இப்போ என்னுடைய அந்த பண தேவைகள் இருந்தும் ஆனால் அதில் கத்தரியை நான் இப்போ உற்பத்தியாக்கி அதுக்கு இப்போ குறுகிய அந்த காலத்துலேயும் விலைகள் ஏற்றுமதி இறக்கும் நேரத்தில் குறைபாடு. இப்போ அதில் இப்போ என்னென்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விலை போய் கொண்டிருக்குது. அப்போ அந்த நேரம் இப்போ 5000 வரும், சில நேரம் 10,000 வரும். அப்போ அதுக்குள்ளே எனக்கு அந்த என்னுடைய குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயில ஒரு நிலைமையும் இருக்குது. அதனால் என்னுடைய அப்போ நான் வீடோடு நான் யோசிச்சேன். நான் நேரத்தில் ஆரம்பத்திலேயே நான் கரவிலைக்கு போனேன். கரவிலைக்கு போய் மிகவும் கஷ்டப்பட்டேன். நான் என்னடா, எனக்கு ஒரு பெடியை நெய்க்கார், அந்த 4 வயதில் ஒரு பெடியை நெய்க்கார் வைஃப் இருக்காங்க. அப்போ கஷ்டப்பட்டு அவர் படிப்பு செலவை பார்க்கணும். அதை போல் அவருக்கு நீ டியூஷன் கிளாஸுக்கு அனுப்புகிற அதுக்குரிய செலவை பார்க்கணும். அப்போ அதுக்கெல்லாம் எனக்கு இந்த இதுகளுக்குள்ள நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி போகணும். அதனால் எனக்கு இந்த எப்படி சொல்கிறேன்டா, இந்த இதில் இந்த குறிய அளவு தான் எனக்கு அந்த பணங்கள் வருது. அதனால் இந்த வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இருந்தும் எனக்கு ஏற்ற ஒரு இடத்தை இப்போ எனக்கு இவ்வளவு தான் எனக்குரிய இடம். அப்போ இந்த இடத்துக்கு ஏற்ற போல நான் இந்த கத்தரி கண்டன் நட்டு அதில் அறுவடை செய்து அப்போ அதை விற்று தான் நான் காசு எடுக்கிறேன். அதனால் இன்னொரு இடம் வேறு ஒன்று அப்போ எங்களுடைய சொந்தக்காரங்க, என்னோட மனைவியை சொந்தக்காரங்க ஆக்கள் அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு வளவு தாரம் 1 ஏக்கர் காணி இருக்குது. அப்போ அதுக்கேற்ற போல் அப்போ நீங்கள் அந்த வளவை நீங்கள் இப்படி ஒரு இந்த தோட்டம் மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் அதுலேயும் அப்படி ஒரு நல்ல ஒரு பயன் காணலாம்னு அப்படி சொன்னாங்க. அதை அப்போ நான் இப்போ என்னண்டா அவங்க சொல்லியிருக்காங்க, அது பெரிய சந்தோஷம். ஆனால் இருந்தும் எனக்கு அதுக்குரிய அந்த தேவைகள்ண்டா இப்போ சரியான விலைவாசி. அதனால் இப்போ அதுக்குரிய மோட்டர்கள் தெப்புகள் அந்த வட்லைன் எதுவும் எனக்கு செய்து கொள்ள ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால் எனக்கு அதை சரியாக மேம்படுத்த இயலாமல் இருக்குது. அப்போ எப்படின்னா இப்போ மோட்டர் மட்டுமே சாதாரணமாக 90 அப்படி போகுது. அப்போ அதனால் அதை எப்படி என்னென்று செய்கிறேன்னு பெரிய ஒரு கவலையாக இருக்குது. அதே போல் நான் இப்போ இதை விற்று தான் என்னுடைய குடும்பத்துக்கு சாப்பாடு. அப்போ அதை போல் இது ஒரு கொஞ்ச நாளைக்கு இது இப்போ கடைசி ஒரு இதில் மினக்கிறண்டா ஒரு 3 மாதத்துக்கு பிற்பாடு தான் 2 பேருக்கு காயண்டாலும் ஆயிடலாம். அதுக்கு பிற்பாடு இதை பிடுங்கி எறிஞ்ச பிற்பாடு அப்புறம் அதுகளில் எந்த ஒரு இதுவும் செய்யலை. அது திருப்பி கண்டு பதியம் அப்படின்னா பருப்பு பதியம் போட்டு திருப்பி அதை கண்டை வச்சு தான் அதில் இருந்து தான் திருப்பி அப்படி உருவாக்கி எடுத்து திருப்பி அதில் அறுவடை செய்யணும். ஆனால் அதில் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த 3 மாதத்து இடைக்குள்ளேயே எனக்கு நிறைய சிக்கல்கள் வந்துடும். அப்போ அந்த சிக்கல்கள்லாம் இப்போ கொடுக்கல. நான் நிறைய இப்போ என்னடா, நான் எந்த தொழில் நான் நேரத்தோட கடலுக்கும் போனேன். அப்போ கடலுக்கண்டா நான் இந்த தாண்டவலை அப்படி வைக்கிறதுக்கு போகிறேன் நான் நேரத்தோட. அப்போ அதுகள்லையும் போய் நிறைய சிக்கல் எனக்கு வந்தது. என்னடா,
மண்ணெண்ணெய் கடன் அப்படி இப்படி வந்த அப்புறம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்களோட இப்போ கடன்காரர்கள் கூட காசை கேட்குறாங்க. அதனால என்ன கட்ட முடியலை. ஆனால் இருந்தும் கூட அப்போ அவங்கள்ட்ட நான் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தாரான்னு போட்டோம். அப்போ அவங்கள்ட்ட கடன் இருந்தும் அதை கட்டுறதுக்கு எனக்கு எல்லா ஒரு நிலைமை. அதனால் இப்படி கரவலைக்கு போகிறோம். கரவலைக்கு போவேன். இப்போ இப்படி ஒரு வேலையை செஞ்சால் நல்ல ஒன்று நான் யோசிச்சு இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சேன் நான். அதே போல் உங்களால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க அனைவரும் என்னைய ஒரு சகோதரனா நினச்சி ஒரு அண்ணனா இல்லை ஒரு தம்பியோ பார்த்து கொண்டிருப்பீங்க, இல்லை ஒரு அக்காவோ இல்லை ஒரு அம்மாவோ பார்த்து கொண்டிருப்பீங்க, இல்லை ஒரு அப்பாவோ பார்த்து கொண்டிருப்பீங்க. என்னைய உடன் பிறந்த சகோதரமாக நினச்சி உங்களால் ஒரு மோட்டரை தான் வாங்கி தர இயலுமா, இல்லை அதை போல் அதுக்குரிய வழிகள் கொஞ்சம் கொஞ்சமானாலும் நீங்கள் யாரென்றாலும் இதுக்கு கொடுக்கறது முன் வந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏனெண்டா என்னுடைய சூழ்நிலை எனக்கு எப்படி சொல்வதுன்னு தெரியலை. ஆனால் நான் இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு விளங்குதில்லை. ஆனால் இருந்தும் நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லத்தான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பாரதூரமான இதுண்டு. அதை போல் எனக்கு அந்த இடத்துக்கு உரிய அந்த ஏற்பாடுகள் நிறைய அந்த தேவைகள் இருக்குது. ஆனால் இருந்தும் எனக்கு இது 2ல் ஒன்று பட்டையல் அடுத்தது மோட்டார், இது 2ல் ஏதாவது ஒன்று எனக்கு கிடைச்சாலும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரியே அந்த முன்னுக்கு இருக்கிற விஷயம் ஒன்றுமே நான் சொல்லதில்லை. உடுப்பு பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும். அப்படியே வந்து அடுத்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டு அந்த அண்ணோட பேர் என்ன? அவரோட பேர் தர்ஷன் என்ன. அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கும் 100% கஷ்டம்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். என்னென்னு சொன்னால் நான் எப்பவும் வந்து வீடியோவில் வந்து 100% உண்மையை தான் வந்து நான் சொல்கிறேன்னா, ஆனால் இவங்களுடைய வாழ்வாதாரம் இவங்களுக்கு நார்மலாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்குரிய வேலைக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் உள்ளுக்குள்ள. அதாவது இங்கே இப்போ நம்ம இப்போ பார்த்த 2 பேரும் முயற்சி செய்யாமல் இல்லை, அவங்களால முடிஞ்ச முயற்சியை செய்து கொண்டிருக்காங்க. இவரும் வந்து பார்த்தா இவர் ஏற்கனவே கடலுக்கு மற்றவங்கள்ட்ட கடல் தொழில் செய்வார். இவருக்கு சொந்தமா பண்ண அந்த போட் இன்ஜின் அதெல்லாம் இல்லை. மற்றவங்களோட போற நேரம் சில நேரம் மீன் படாத நாட்கள்ல எண்ணெய் கடன் வந்துடும். போயிட்டு வந்து சும்மா வந்தோடனே இவங்களுக்கு அந்த எண்ணெயில கடன் வந்துடும். அப்ப ஒரு நாள் பெரிய எண்ணெய் அடிச்சுட்டு போவாங்க, மீன் ஒன்றும் பிடிபடாது. அப்ப என்ன அடிச்சதுக்குரிய காசு இல்ல கையில இல்ல, அது அக்கௌண்ட்ல கிரெடிட்ல வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கிற நேரம் இவரு என்ன செய்தாரு, மேஷன் வேலைக்கு போனார். மேஷன் வேலைக்கு இதுக்கு போய் இந்த பைப் லைன் எல்லாம் கொஞ்சம் செய்து வீட்டு தோட்டம் செய்ய வலிக்கிட்டவர். வீட்டு தோட்டம் செஞ்சு அப்ப நானும் அவருக்கு ஊக்கப்படுத்தா, நீங்க கூட சொந்த தொழில் ஒரு சுய தொழில் செய்தா நீங்க நினைச்ச லீவ் எடுக்கலாம், நினைச்ச பிள்ளைகளோட இருக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு இருக்கிறதால நீ என்ன கடன் அப்படி பிரச்சனைகள் வருது. அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யலாம், நீங்க அத நிப்பாட்டிட்டு இன்னொரு ஆளுக்கு வேலை செய்யறத நீங்க உங்களுக்கு சுய தொழில் செய்யுங்க சொல்ற நேரம் இவருக்கு வீட்டு தோட்டத்தை அறிமுகப்படுத்தினா. அப்ப இன்றைக்கு அந்த வீட்டு தோட்டத்துல காயாஞ்சிருக்காங்க. அப்படியே போவோம் அப்படியே வாங்க போயிட்டு. அப்ப இவங்களுக்கு வீட்டுக்குள்ள இந்த இதோட செய்யறதை விட ஓகே வேற ஏதாவது பெரிய அளவுல ஒரு இடத்துல செய்யும் பொழுது இவங்களோட வாழ்வாதாரம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் கொடுக்கத்தக்கதா இருக்கும். இவங்களுக்கு ஒரு ஓட்டப்பம் நிறைய காய்ச்சிருக்குன்னு இவங்களோட முயற்சியை பார்த்து முயற்சி உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுல நம்மளும் சந்தோஷப்படலாம். தர்ஷன் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இதை வச்சுக்கணும் பேசுங்க. பேர் உங்களோட இதெல்லாம் எப்படி என்ன வளர்க்குறீங்க? இதுக்கு என்ன போடுறீங்க? என்ன உரம்? இதுக்கு அந்த உரத்துல பேரு தெரியாதுடா, டிமோ என்ற உரம் தான் கொடுக்குறேன். எவ்வளவு காலம் போகும் இது? இப்படி ஒரு மரத்தை வளர்த்து அதுல இருந்து நம்ம இந்த கத்திரிக்காய் எடுக்கிறேன்டா பதியம் போட்டோம்னா சரியா ஒரு 5 நாளைக்குள்ள பருப்பை போட்டா ஒரு 5 நாளையால முளைச்சிடும். கண்டு முளைச்சி ஒரு மாசத்தால கண்டு பிரிச்சு
வைக்கணும். வைக்கணும். ஒரு மாசத்தால அதுல இந்த வளர்ச்சி வந்துடும். அதுக்கு பிறகு இப்ப நிறைய கத்திரிக்காய் வந்திருக்கேனே. நிறைய இப்ப அவங்கள அப்படியே காட்டுங்க கத்திரிக்காய் அவ்வளவு. இதை வந்து இப்ப என்ன மூட முடியா கட்டுறீங்க அப்படியா? இதை மூட முடியாது கத்துனா அவங்க வந்து ஏத்தி இப்படியே காட்டிக்கணும். ஓகே, அவங்க ஏத்தி எடுப்பாங்க. இப்ப வந்து இந்த இருக்கிற மூடை வந்து எவ்வளவு? அதுல முழு மூடையும் 47 அடிக்கும். ஒழுங்கா பிடிக்கிறேன் 50 அடிக்கும். இல்ல 50 கிலோ. 50 கிலோ எவ்வளவு வரும்? 50 கிலோ எவ்வளவு கொடுப்பீங்க? இப்ப இவ்வளவு கண்ட இப்ப ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற போல ஒவ்வொரு நாளைக்கு நாளைக்கு ஏற்ற விலை கொஞ்சம் மாறிக்கொண்டு போகுது. இப்ப நீங்க இப்ப வளமையா இப்ப போன மாசம் கொடுத்துருக்கலாம், எவ்வளவு கொடுத்தீங்க? 50 கிலோ. அப்படி 50 கிலோன்ற மாதிரி அப்படி கொடுக்கல. மொத்தத்துல நாங்க அப்படி கொடுக்குறோம். சரி, மொத்தத்துல நாங்க கொடுத்தது போன முறை எல்லாம் 80 கிலோ கிட்ட கொடுத்தாங்க. 80 கிலோ எவ்வளவு கொடுத்தீங்க? 80 கிலோ எங்களுக்கு 13,300 கிட்ட வந்துச்சு. 80 கிலோ 13,100 தான் கொடுத்தீங்களா? 86 89 கிலோ கொடுத்தோம். 89 கொடுத்தது 13,300 வந்துச்சு. அரை கிலோ விட போகுதாங்க 250 ரூபா. அரை கிலோ 250 ரூபா தானே போகுது. அரை கிலோ 250 எங்கிட்ட அப்படி ஒரு விலைக்கு போட்டோ எடுக்கிறாங்க. வியாபாரி மாதிரி எடுக்கிறது. வியாபாரி மாதிரி அது நாங்க சொன்னா கேட்குறாங்க, நீ வார செலவுகளை பார்க்கணும், இனி எங்களை ஏத்துறது. அரை கிலோ 250 ரூபாண்டாலும் 1 கிலோ 500 ரூபா வீடா? அப்படித்தானே? 1 கிலோ 500 ரூபாண்டாலும் நீங்க எத்தனை கிலோ கொடுத்தீங்க? 89 கிலோ கொடுத்து. 500 ரூபாண்டாலும் 89 கிலோ 44,500 ரூபா. இதை வந்து வாங்கி வித்தா 40. உங்களுக்கு தெரிந்தனே அரை கிலோவுல போகுது கத்திரிக்காய். குறைஞ்சது இப்ப கிலோ 400 ரூபா போகுதுல்ல. 250 300 ரூபா போகுது. 400 மட்டும் போகுது. இவங்கள்ட்ட எவ்வளவு எடுக்கிறாங்க? 89. இல்ல 89 கிலோ வந்து இவர் வந்து கொடுத்துருக்க 13,500 ரூபாய்க்கு. இங்க வந்து எவ்வளவு எடுக்கிறாங்க? கிலோ 98 ரூபாய்க்கு 105 ரூபாய். இந்த இன்றைக்கு 160 ரூபாய்க்கு விலை போகுது அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் உங்களுக்கு இந்த கிராமத்துக்கு வரக்குள்ளே நான் அறிமுகப்படுத்தினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். இந்த கிராமத்துல எல்லா வளமும் இருக்கு. இந்த வளத்தை ப்ரொடக்ட வெளியில கொண்டு போறதுக்கான வளம் இந்த ஜனங்களுக்கு இல்லை. நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன ஞாபகம் இருக்கு. எவ்வளவுக்கு பிடிக்கிறாங்க, நண்டை எவ்வளவுக்கு பிடிக்கிறாங்க, எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க கண்ணால பாக்குறீங்க கத்திரிக்காய் விளங்குறாங்க. இவங்களோட சூழ்நிலை இவங்களோட நிலைமை தான். நான் அந்த இதுக்கு முந்தி அந்த என்னடா இந்த இதை செய்யறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். இப்ப 89 கிலோ கத்தரிக்காய் வந்து உங்களுக்கு செஞ்சு அதை வந்து எடுத்து இப்படி ஒரு பேக்ல கட்டுறதுக்கு சராசரி எவ்வளவு காலம் பிடிக்கும்? 1 மாசம் 2 மாசம் 2-3 மாசம் போகும். 2-3 மாசம் போகும். இப்ப 3 மாசம் நீங்க மெனக்கட்டாதான் 13,000 காசு அதுல வருதா? வேற என்ன உழைப்பு உங்களுக்கு? வேற எங்களுக்கு வேற உழைப்பு இல்ல. கரவலைக்கு தான் போறேன். கரவலைக்கு போய் தான் பதில போய் தான் இப்ப இப்படியான இதை கொண்டு செஞ்சா நல்லா இருக்குமெண்டு எங்களை வளவு அந்த உழவு தான் இதுக்கு மிச்சமா. ஒரு வேற எங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு வளவு அந்த இருக்குது, அவங்க செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற எங்களுக்கு உரிய அந்த வசதி இல்லை. அப்ப எங்களோட வளவு கேட்ட போல நாங்க அப்படி எங்களை சூழ்நிலை கேட்ட போல நாங்க செஞ்சு இவ்வளவுதான் செய்யலும். இப்ப உங்களுக்கு பெரிய ஒரு வளவு இருந்தா நீங்க இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்யக்குள்ள இப்ப 89 கிலோன்றது 1000 கிலோவும் கொடுக்குற அளவுக்கு வரலாம்ன்றீங்களா? அப்படி வரலாம். அப்ப அதுக்கு என்ன தேவை உங்களுக்கு? எங்களுக்கு வளவு இருக்குது. அந்த வளவுக்கு உரிய அந்த வளவு எத்தனை ஏக்கர் கணக்கு இருக்கா? ஒரு ஏக்கர் இருக்கு. 1 ஏக்கர் ஃபுல்லா அப்படி நீங்க செய்யலாம். அப்படி செய்யலாம். வேலியில அடைச்சிருக்கா? வேலி நாங்க அடைச்சி வச்சிருக்கோம். ஏற்கனவே அடைச்சி வச்சிருக்கோம். அதுக்குரிய அந்த பணங்க தான் கொஞ்சம் சிக்கல. இப்ப மோட்டர் வேணும், அதுக்குரிய அந்த பட்டையில் வேணும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதை செய்யறதுக்கு. இதுகள்ல இப்ப நாங்க கொஞ்சம் இப்ப என்னண்டா இந்த காய் இப்ப விற்கிற காசி கூடிய நாங்க உரத்தையும் பார்க்கணும், எண்ணெயும் பார்க்கணும், எங்களை வீட்டு செலவையும் பார்க்கணும். அப்ப அப்படின்றக்குள்ள எங்களுக்கு இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு தான் வரும். அப்ப அதனாலதான் இப்ப எங்களுக்கு அதை செஞ்சு கொள்ளலாம் ஒரு நிலைமையில இருக்குது. பெரிய ஒரு ஏக்கர் அளவு எடுத்து செய்யல ஒரு நிலைமையில இருக்கிறோம். அதுக்கு ஒரு முடிஞ்ச உதவி வருமாண்டா ஒரு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். இப்ப வேற ஒன்றும் நீங்க ஒண்ணும் செய்யல? வேற பயிர் செய்ய ஒண்ணும் செய்யல? கத்திரிக்காய் மட்டும் தானே? கத்திரிக்காய் இப்ப கத்திரிக்காய் செய்யலாம். அதை மட்டும் பராமரிச்சு அதுக்கு ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு உரம் போட்டு ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு எண்ணெய் அடிக்கிறது சரியா இருக்கு.
என்ன அடிக்கிறது அவருக்கு ஒரு ஏக்கர் காணி கிடைச்சா அதுல அவர் வந்து வேணும்னா ரெண்டா அரை ஏக்கருக்கு வெண்டி செஞ்சுட்டு அரை ஏக்கருக்கு கத்திரி செய்யலாம் மாறி இந்த காணி இதுக்குள்ள காணாது 2 இடம் செய்ய கஷ்டம். கஷ்டம் அது செஞ்சா நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. இப்ப அதை பராமரிக்கிறது ஒரு முறை இருக்கும், இதை பராமரிக்கிறது இன்னொரு முறை இருக்கும். அது எண்ணெயை பார்க்கணும், அதுக்கு மாற்று அந்த உரங்கள் கிடக்கும், அதையே பார்க்கணும், இதையும் பார்க்கணும், இதாண்டவளோ எல்லாம் ஒரே இதுல. அப்ப பெரிய ஒரு சொல்ற மாதிரி ஒரு ஏக்கர்ல நீங்க அப்படி செய்யறதை விட ஒரு ஏக்கரை 2ஆ பிரிச்சு 3 மாதத்துக்கு ஒருக்கா போட்டுட்டு வந்தா 3வது மாதத்துல இருந்து தொடர்ந்து வருமானம் வந்துட்டே இருக்கு. தொடர்ச்சியா வரும், அந்த கேப் விடுபடாது. ஒவ்வொரு மாசம் உங்களுக்கு கொலை கொண்டு இருக்கும். இது வந்து இப்ப இது முடிய இப்ப திரும்பி இதை பண்படுத்தி போட்டு திரும்பி கண்டு வச்சு அந்த 3 மாதத்துக்கு வருமானமே இல்லை. ஆனா அந்த அப்படி ஒரு பெரிய நிலம் கிடைச்சா நீங்க அப்படித்தான் செய்யும். அப்படி செய்யறதுக்கு ஏற்ற நாங்களும் யோசிக்கலாம். அதுக்கேற்ற சூழ்நிலை எங்களுக்கு அந்த பணத்துல பிரச்சனை கிடையாது. எவ்வளவு வேணும் எங்களுக்கு அந்த பணம்ன்றது தெரியுது. இப்போ விலைவாசிங்கிற கொஞ்சம் கூட இருக்கிறதால எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அந்த முக்கியமானது என்னன்னா இந்த மோட்டரும் பட்டர் லைன். மோட்டர்னு சொன்னா எப்படி நீங்க கரண்ட் வசதி இருக்கா அல்லது கரண்ட்ல வேலை செய்யற மண்ணெண்ணெய் டீசல் அப்படியானது. நாங்க இப்ப கிட்டத்தட்ட நாளைக்கு வாங்கினாங்க 3 இன்ச் பம்ப் செல்ஃப் ஸ்டார்ட், 3 இன்ச் டீசல் பம்ப் வாங்கினாங்க 1,98,000. 1,98,000. நல்ல பம்புனே, அது நல்ல 3 இன்ச் பம்ப். அப்ப ஒரே ஏக்கருக்கு அது தாராளமாக அது வயலுக்கு எடுத்து போனோம். அது இந்த ஒரு ஃப்ரெண்டோட சொல்லி அவருக்கு அவர் எடுத்துட்டு போனாங்க. அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் எடுத்தவன்.